என்னக்கா இதெல்லாம் எனக்கு புரியல. இந்து, இந்த பொடியை மட்டும் அந்த ஆளு கலந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், 48 மணி நேரத்துக்கு எதிரில இருக்கிற ஆள் யாருன்னே அந்த ஆளுக்கு தெரியாது. திவ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இத வச்சுதான் என் புருஷன் நான் அடிக்க வைக்கணும். புரியுதா? அக்கா, இதனால ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிரம் போகுதுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதுக்கு முன்னாடி இத எப்படி என்னக்கா சாப்பிட்ட போது ஏறிடும்ல. வாங்க போலாம். எங்க போறீங்க? எங்க பண்ணிட்டு இருக்க? அத நான் கேக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன கிண்டலா போச்சு உனக்கு? உன் முன்னாடி தாண்டி கோவமா கிளம்பி வந்த. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேக்குற? அது இல்லங்க, இதனால பார்க்காம இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. வந்ததும் சாப்பிடாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க. எனக்கு மனசே கேட்கலங்க. இந்தாங்க, இந்த ஜூஸை கொஞ்சம் குடிங்க. ஏய், ஜூஸ் அதுக்கு சவ ஊறி. என்னங்க 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 இங்க வாங்க. என்னங்க எவ்வளவு ஆசையா நான் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் குடிங்க. ஏய், நானே செம சூட்ல இருக்கேன். மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். என்னங்க மட்ட சூடலாம் பசியால தாங்க வரும். இந்த ஜூஸ் குடிச்சீங்கன்னா மட்ட சூடலாம் தானா காணாம போய்டும். எனக்கு இந்தாங்க ஜூஸ் குடிங்க. இப்போ போறியா இல்லையா? என்னங்க நீங்க என்ன சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? குடிங்க சொன்னா குடிக்கணும். இந்தாங்க குடிங்க. கொஞ்சம் குடிங்க. குடிங்க குடிங்க குடிங்க. குடிக்கணும். என்னடி பண்ற? இல்லங்க, நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்களே, அதான் எனக்கு மனசே கேட்கல. இருடி, உனக்கு அப்புறம் இருக்கு. என்னன்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, கருணாவும் இங்கதான் இருக்கான், திருவும் இங்கதான் இருக்காரு. தேவையில்லாம 2 பேருக்குள்ள சண்டை வந்து ஏதாவது பிரச்சனை ஏற போகுது. ஐயோ, என்ன திவ்யாவை கை கட்டுறான் அந்த ஆளு? என்ன தம்பி, என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, என்னாச்சுப்பா? நீங்க போங்க. என்னாச்சுண்ணே? அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணே. மருந்து வேலை செஞ்சிருச்சு, கீழே விழுந்துட்டாரு. டேய், என்னாச்சுடா? யாரா அவ? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா? டேய் டேய் திவா திவா, டேய் என்னாச்சு உனக்கு? தெரியலண்ணே, நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு எப்படி ஆயிட்டு? டேய் திவா, ஏய் திவா, அந்த இடத்துல மானத்தை வாங்குறானடா திவா. டேய் கூடத்தாடா இருந்த, பொறுமை பார்த்து கோடியா? அண்ணா, நான் வேற பக்கம் தேட போயிருந்தேண்ணே. வந்து பார்த்தா இப்படி இருக்காரு. டேய், என்னத்தை தான் குடிச்சு தொலைச்சான்னு தெரியலையே. டேய் திவா, டேய் டேய் டேய், என்னடா இப்படி மட்டும் இருக்கான்? என்னத்தை குடிச்சான்னு தெரியலையே. இவன் எப்படி அடையாளம் கட்ட போறான்? டேய் அண்ணா இங்க பாருங்க. எந்திரா. டேய் தூர பதில். பாதி மருந்து தானே அந்த ஆளு குடிச்சா. வேலை செய்யுமா வேலை செய்யாதோன்னு நினைச்சேன். அந்த சித்த வைத்தியரை கோவில் கட்டி தான் கும்பிடணும். மருந்து நல்லா வேலை செஞ்சிருச்சுல. அக்கா, நல்ல வேலைக்கா. சரியான நேரத்துல யோசிச்சு சூப்பரா ஐடியா பண்ணீங்க. 50 ரூபாய்க்கு இந்த மருந்து இவ்ளோ நல்லா வேலை செய்யுது. பேசாம இந்த மருந்தை ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டா என்ன? பின்னாடி நமக்கு நிறைய தேவைப்படும். சரிக்கா, அப்புறம் நான் வரேன். போய் திவ்யா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், இங்க பாரு நாகவல்லி, உன் புருஷன் அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல அவனை கண்டிச்சு வை. நான் வேணா போய் வைத்தியர்கிட்ட வசிய மருந்து உனக்கு வாங்கி தரட்டுமா? அதை உன் புருஷனுக்கு நீ கலந்து கொடுத்தீனா அப்புறம் உன் மடியிலே அவன் கிடப்பான். ஜெயந்தி அக்கா, நீங்க இந்து அக்கா கூட போங்க. சரியா? நான் திவ்யா அக்காவை கூட்டிட்டு வரேன். போங்க போங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் போய் வருது. சொல்லுங்கக்கா. ஹலோ நாகவல்லி, இங்க பெரிய பிரச்சனை. என்னக்கா, இப்பதானே ஒரு பிரச்சனையை முடிச்சோம், அதுக்குள்ள என்னக்கா பிரச்சனை? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. சரி, திவ்யா வந்துட்டாங்க. திவ்யா போட்டுருக்கு.
இப்ப என்ன பண்றது? ஐயோ, எந்த விஷயம் சொல்லாம சும்மா ட்ரெஸ் மாத்த சொன்னா எப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் தெரியாது நாகவலி. இப்ப வரும்போது திவ்யா அந்த ட்ரெஸ் போட்டானா அவன் கதை முடிஞ்சது. என்ன பண்ணி திவ்யா அந்த ட்ரெஸ் மாத்தியே ஆகணும். சரி வச்சிரேன். நீ ஏதோ பண்ணு. அக்கா நீங்க குளிச்சிட்டு வந்துருங்க. நான் சப்பாத்தி ரெடி பண்றேன். நான் திருவிழாவுக்கு ஒரு மணி நேரத்துல குளிச்சு போறேன்மா. நீ சப்பாத்தி ரெடி ஆனதுக்கு சாப்பிடலாம். அம்மா என்ன விஷயம்? இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கால, அவளோட ஒரு நிமிஷம் கூப்பிடு. அவங்க எதுக்கு கூப்பிடணும்? அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? அவ கிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப அவசரம். அவளை கூப்பிடு. அவங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? போய் அவகிட்ட சொல்லு. நான் அவளை தேடினேன். நான் அவகிட்ட பேசணும். ஐயோ, இந்த நேரத்துல எதுக்கு அவளை எழுப்பிட்டு? நம்ம நாளைக்கு காலையில பேசலாம். இப்ப வேணா நம்ம பார்த்தாங்க. வர சொல்லு. இப்பதான் சப்பாத்திக்கு மாவு செஞ்சேன். இனிமே தான் சாப்பிடணும். என்ன முதல்ல சப்பாத்தி மாவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் பேசி வேலை ஆகாது. நகர. திவ்யா. 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 பாத்தீங்களா? அவங்க வரல. நான் தான் சொல்றேன்ல அவங்க தூங்கிட்டாங்கன்னு. எனக்கு தூக்கம் வருது.